ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றில் க்ரீன் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை இலை காய்கறிகளின் ஜூஸ் மூளை வளர்ச்சிக்கும் உடல் புத்துணர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்குது. ஆகவே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர தங்களோட தினசரி டயட்டில் இந்த பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகளை கட்டாயம் ஜூஸாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாறி வரும் வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கத்தால் உடல் ஆரோக்கியம் என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருது. இந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலேயே சரியா கையாண்டால்தான் எதிர்வரும் பின் விளைவுகளை நம்மளால தடுக்க முடியும். நம்ம தவறான பழக்க வழக்கத்தால உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல முக்கியமான ஒரு விஷயம் உடல் பருமன் தான். காலையில எழுந்ததும் நம்ம வெறும் வயிற்றுல இந்த கிரீன் ஜூஸை குடிக்க ஆரம்பிக்கிறதுனால செரிமான செயல்பாடுகள் சீரா இருக்கும். இதனால நமக்கு உடல் எடை குறையறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கீரை வகைகள், நம்ம பச்சை கீரை வகைகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அருகம்புல் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை காய்கறிகளில் நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், அவகாடோ எடுத்துக்கலாம், பச்சை பட்டாணி, ப்ரொக்கோலி, லெமன், இந்த மாதிரி எல்லாம் நம்ம காலையில் எடுத்து ஒன்றா மிக்சியில் அரைச்சி சாறு எடுத்து நம்ம டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். கீரையை சமைக்க நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க அதை ஜூஸாக எடுத்துக்கலாம். நமது உடல் இயற்கையாகவே காலையில் அதிக அமிலத்தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதால் இதை ஜூஸாக பருகிறதுனால pH அளவை சமப்படுத்த முடியும். உங்களோட நீண்ட நேரம் உற்சாகமாக இருக்கிறதுக்கு உதவும். தயிர், ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள ப்ரோபயாட்டிக் உடலுக்கு நன்மை அளிக்கும் பாக்டீரியாக்களை கொண்டுள்ளதை போலவே பச்சை இலை காய்கறிகளின் ஜூஸும் ப்ரோபயாட்டிக் பெற்றிருப்பதா ஆய்வு முடிவுகள் தெரிவிக்குது. இது வயிற்று வலி, வயிறு உப்புதல், மலச்சிக்கல் போன்ற செரிமான பிரச்சனைகளை சரி செய்யுது. குறிப்பா அறுவை சிகிச்சை செய்து உடல் நலம் தேறி வர்றவங்களுக்கு இந்த ஜூஸ் ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. இலை காய்கறிகள் ஜூஸ் உடல்ல நீரேற்றத்தை ஊக்குவித்து நச்சுத்தன்மையை ஏற்படுத்தும் செல்களை அழிக்க உதவுது. இது சருமத்தை பளபளப்பாக மாற்றுறதுக்கும் உதவுது. நமது உடலின் உட்புறம் அல்லது வெளிப்புறம் ஏற்படும் நாள்பட்ட அலர்ஜிக்கு சரியாக சிகிச்சை அளிக்கப்படாத நிலையில அது நாள்பட்ட நோய்களுக்கு வழிவகை செய்து இதை தடுக்கிறதுக்கு பச்சை இலை காய்கறிகளின் ஜூஸ்கள் நம்ம குடிக்கலாம். இது உடல்ல ஏற்படும் வீக்கத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் இதய நோய்களில் இருந்தும் நம்ம பாதுகாக்குது. மேலும் இந்த ஜூஸ்கள் உடல் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட பயன்படுறதுனால உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெறும் வயிற்றுல பச்சை காய்கறிகள் இலைகளோட ஜூஸை தவறாமல் உட்கொள்வது நாள் முழுவதும் உங்களை உற்சாகமா வச்சிருக்கிறதுக்கு உதவும். இது உங்கள் மனநிலையையும் மேம்படுத்தும். இதுல உள்ள ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்கள் காரணமாக இந்த பச்சை சாறு பல நோய்களுக்கும் மற்றும் முன்கூட்டிய முதுமையை தடுக்கிறதுக்கும் உதவும். வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க ரெகுலராக இந்த க்ரீன் ஜூஸ் எடுத்துக்கிறதுனால வெயிட் சீக்கிரமாக குறையும். அதே மாதிரி நல்ல ஸ்லிம்மாக நல்ல ஹெல்த்தியான முறையில் நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இதை க்ரீன் ஜூஸை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த பதிவில் நம்ம க்ரீன் ஜூஸ் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.